வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விசு விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். விசு இவரை நிறைய பேருக்கு டைரக்டராகவும் தெரியும், நடிகராகவும் தெரியும். அவ்வளவு பிரபலமானவர். அதை விட அதிகமா அரட்டையரங்கம் அப்படின்ற ஒண்ணு நடத்தினாரு. விசுவின் அரட்டையரங்கம் அப்படின்ற இந்த அரட்டையரங்கம் பயங்கர ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி. மற்றவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி அரட்டையரங்கம் நடத்தினாலும் இவர் நடத்துகிற அந்த அரட்டையரங்கம் மட்டும் அவ்வளவு பெசலாக இருக்கும். மக்களுக்கு அவ்வளவு பிடிச்சிதான் இருந்தது. ஏன்னா கரெக்டான விவாதங்களுக்கு கரெக்டான விவாதத்தை எடுத்து வைப்பாரு. யாரையும் மட்டம் தட்ட மாட்டாரு. யார் சொல்றது பொய்யே இருந்தாலும் அதுக்கு பதிலடி உடனே கொடுப்பாரு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், ரங்கராஜ் பாண்டியன் ஒரு பேட்டியில மக்கள் விரும்புகிற எல்லா கேள்விகளையும் கேட்பாரு. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி தான் விசு கரெக்டான ஒரு அரட்டையரங்கத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவாரு. விசு அவ்வளவு டேலண்டான ஒரு ஆளு. இவர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்பவும் ஃபேமஸான சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற படம், இந்த மாதிரி மற்ற நிறைய படங்களும் ஃபேமஸான படங்கள் இருக்கு. இவருடைய கதைகள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளவு நுணுக்கமா எழுதியிருப்பாரு. இவருடைய படம்னாவே ஆக்ஷன் இருக்காது, அரசியல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு குடும்பத்துக்குள்ள அப்பா மகள், அம்மா மகன், அம்மா பொண்ணு, மாமியார் மருமக சண்டை, இந்த மாதிரி கதைகளத்தோட தான் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை தான் படமாகவே எடுப்பாரு. அப்பேற்பட்ட விசு நம்ம விஜயகாந்த்னாவே நம்மளுக்கு என்ன மைண்டுக்கு வரும்? ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு. ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பிளான் விசாரணை பண்ற மாதிரி இருக்கும், ஒரு அரசியல்வாதிகளை எதுக்குற மாதிரி, இந்த மாதிரி ஆக்ஷன் தான் விஜயகாந்த்னாவே நம்ம மைண்டுக்கு வரும். குடும்ப பாங்கான கதையிலும் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. அது மாபெரும் வெற்றி படைச்சிருக்கு. விசு விஜயகாந்துக்கு என்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, விசு விஜயகாந்துக்கு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன படம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1983 விஜயகாந்துக்கு முதல் படம் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்துல விஜயகாந்தும் விசுவும் நண்பர்களா நடிச்சிருப்பாங்க. விசுவுடைய தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கதையில வரதட்சணை தான் மெயின் விஷயமா வச்சு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் தாங்க டௌரி கல்யாணம். டௌரினா வரதட்சணை அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் விசு விஜயகாந்துக்கு 2வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு 1985. இந்த படத்துலயும் விசு விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு. இந்த படத்துல விசுவுடைய மகன் அவருக்கு திருமணமான முதல் நாளில் நெஞ்சு வலியால இறந்துருவாரு. இந்த படத்துல விசுவுடைய மருமகளை அம்பிகா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மருமகளுக்கு விசுவே ஒரு மணமகனை தேடி திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அந்த மணமகனே விஜயகாந்த் தான். அந்த படம் தான் புதிய சகாப்தம். இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த படம் கலெக்ஷன் ரீதியா ஃபெயிலியர் படம். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு விசுவுடைய கதைக்களம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்தே இருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.